ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, அரிசி ட்ரம்முக்குள்ளே இந்த பொருள் மட்டும் நீங்கள் வச்சா போதுங்க. அரிசிக்குள்ளே வண்டு புழு பூச்சி நமக்கு பல வருஷத்துக்கு வராதுங்க. அது எப்படின்னு சொல்லியும் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் என்ற பெல் சிம்பிள் இருக்குது, அதுவுமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேங்க. மிக்ஸி ஜாடிக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டீஸ்பூனுக்கும் மட்டும் நம்ம பொட்டுக்கல்லை நம்ம சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம ஒரு 3 டீஸ்பூனுக்கு நம்ம பொட்டுக்கல்லை நீங்கள் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு நல்லா நம்ம பவுடர் அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா நம்ம பவுடர் அரைச்சிட்டு வந்தாச்சு. இது போல் நைஸாக நீங்கள் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மிக்ஸி ஜார் அப்படியே நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு கிளாஸில் நம்ம தண்ணி எடுத்துக்கலாங்க. தண்ணி எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாருக்குள்ளே ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது போல் நீங்கள் தண்ணி சேர்த்துனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் நம்ம எடுத்துக்கலாங்க. ஸ்பூன் எடுத்துகிட்டு ஒரு டைம் நல்லா நம்ம கலக்கிட்டுக்கலாங்க. அந்த பொட்டுக்கல்ல மாவு நமக்கு எதுவுமே கட்டிப்படாமல் இது போல் நல்லா நீங்கள் நைஸாக கரைச்சி எடுத்துக்கோங்க. இது போல் நல்லா நீங்கள் நைஸாக கரைச்சதுக்கப்புறம் மறுபடியும் இது கூடவே நீங்கள் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி சேர்த்துட்டு ஒரு டைம் நீங்கள் ஸ்பூன் வச்சு நல்லா நம்ம கலக்கி எடுத்துடலாங்க. இந்த மாதிரி மாவை கட்டி இல்லாமல் நல்லா நீங்கள் கலக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பொட்டுக்கல்ல மாவு கரைசல் எதுக்காகன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம நிறைய பேருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பார் செய்யும்போதாக இருக்கட்டும், இல்லை நம்ம குருமா செய்யும்போதாக இருக்கட்டும்ங்க, அந்த குழம்பு நமக்கு கொஞ்சம் ஜாஸ்தி தண்ணி ஆயிடுச்சுன்னா ஒரு மாதிரி தண்ணி மாதிரி இருக்குங்க. அதை நம்ம கெட்டியாக்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா தேங்காய் அரைச்சி ஊற்றுவாங்க, அப்படிலாம் கடலை மாவு கரைச்சி ஊற்றுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் கடலை மாவு கரைச்சி ஊற்றாமல் இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு பட்டாணி போட்ட குருமா தாங்க செஞ்சேன். தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாலும் ஒரு மாதிரி தண்ணி மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்காக நம்ம கரைச்சி வச்ச பொட்டுக்கல்ல மாவு கரைசல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் கரண்டி வச்சு ஒரு டைம் நல்லா நீங்கள் கலக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு லைட்டாக கொதி வரட்டுங்க. லைட்டாக நமக்கு கொதி வந்தாலே போதுமானது. இப்போ பாருங்கள், நமக்கு லைட்டாக நல்லா கொதி வந்துகிட்டே இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறமேட்டு எப்போதும் போல் நீங்கள் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் குழம்புக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள். அந்த கிரேவி ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த டிப்ஸை நீங்கள் குருமாவுக்கு, சாம்பாருக்கு, எல்லா குழம்புக்குமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கிரேவி நல்லா திக்காகவும் இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் அடிக்கடிக்கு மிக்சர்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த பிளேடு நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மழுங்கி போன மாதிரி ஆகிடுக்குங்க. நம்ம மசாலா அரைச்சாலுமே நமக்கு ஒழுங்காக அரைஞ்சி வராதுங்க. அதுக்கு இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த மிக்ஸி நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கல்லுப்பு எடுத்துக்கலாங்க. கல்லுப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டீஸ்பூனுக்கு நீங்கள் கல்லுப்பு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் கல்லுப்பை நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் எப்போதும் போல் நீங்கள் மூடி போட்டுக்கலாங்க. மூடி போட்டுட்டு எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா நம்ம நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மூடி ஓப்பன் பண்ணி அந்த கல்லுப்பு நமக்கு எந்த அளவுக்கு தூளாக இருக்குது நீங்களே பாருங்கள். இந்த உப்பை நீங்கள் கை வச்சு நல்லா கலக்கிட்டு இதை நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கீழே கொட்ட வேண்டியது கிடையாதுங்க. இப்போ இந்த உப்பை நீங்கள் உப்பு டப்பால் நீங்கள் கொட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்போதும் போல் மிக்ஸி ஜாரை ஒரு டைம் நல்லா நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப ஈஸியாக வீட்லேயே பிளேடை நீங்கள் ஷார்ப் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் எப்போதும் போல் நீங்கள் மசாலா அரைச்சிங்கன்னா நல்லா நமக்கு நைஸாக மசாலா அரைஞ்சி வருங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப்ஸே என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் நம்ம கேஸ் பற்றிக்கிற லைட்டெல்லாம் யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த லைட்டர் மேலே நமக்கு அழுக்கு கரை, துருப்பிடிச்ச கரை எல்லாமே நமக்கு படிஞ்சிருக்கு இல்லையா, அதை நம்ம ரொம்ப ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாங்க. அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த லைட்டர் எடுத்து நீங்கள் ஒரு ஓரம் நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம டிஷ்யூ பேப்பர் இல்லை நீங்கள் நார்மல் பேப்பர் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி இது போல் டிஷ்யூ பேப்பர் இது போல் நான் வச்சுக்கிட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம லைட்டர் எடுத்து இது போல் டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு கோல்கேட்
பேஸ்ட்டு கொஞ்சமாக நம்ம லைட்டர் மேலே நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம இட்லிக்கு சேர்க்கக்கூடிய சோடா ஒரு கொஞ்சம் போல் மட்டும் நீங்கள் அந்த பேஸ்ட்டு மேலே நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பேப்பரை நீங்கள் நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. நான் வீடியோவில் காமிக்க பாருங்கள். இது போல் நல்லா நீங்கள் ஃபோல்டு பண்ணிவிட்டு அந்த பேப்பரை வச்சு நீங்கள் இந்த லைட்டர் ஃபுல்லாகவும் நல்லா நீங்கள் தேய்ச்சி விடுங்க. இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சிட்டு நீங்கள் பாருங்கள் அந்த டிஷ்யூ பேப்பரில் எந்த அளவுக்கு நமக்கு அழுக்கு வந்துருக்குன்ட்டு அந்த துருப்பிடிச்சிக்கிற அழுக்கு கரை எல்லாமே நமக்கு வந்துடுங்க. இதே டிஷ்யூ பேப்பரை வச்சு நீங்கள் லைட்டர் ஃபுல்லாகவும் எல்லா பக்கமும் நல்லா நீங்கள் தேய்ச்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் டிஷ்யூ பேப்பர் வச்சு எல்லா பக்கம் நல்லா நீங்கள் தேய்ச்சிடுறதுக்கப்புறம் நீங்களே பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கும்போது லைட்டர் எப்படி இருந்துச்சு, ஆனால் இப்போ பார்க்கும்போது எந்தளவுக்கு நல்லா க்ளீனாக பளிச்சுருக்குன்னுட்டு கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப்ஸே என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பருப்பு எடுத்திருக்கேன். நம்ம வீட்டில் நம்ம கொஞ்சம் பருப்பு நம்ம வாங்கி ஸ்டோர் பண்ணாலும் சரி, அதிக பருப்பு வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணாலும் சரிங்க, ஒரு மாதத்துக்குள்ளேயே நமக்கு வண்டு பூச்சிலாம் விழுந்துருங்க. அந்த மாதிரி வண்டு பூச்சி விழுகாமல் இருக்க இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒரு 3லேருந்து ஒரு 5 பூண்டு பற்கள் நீங்கள் எடுத்துக்கலாங்க. பூண்டு பற்கள் நீங்கள் தோல் நீக்கக்கூடாது. ஆனால் பூண்டு பற்களை நீங்கள் ஒரு மத்துக்கோல் வச்சு லைட்டாக நீங்கள் தட்டி எடுத்துக்கணுங்க. நான் பூண்டு பற்கள் மேலே லைட்டாக நான் தட்டி எடுத்துருக்கேன். இந்த 3 பூண்டு பற்களையுமே நீங்கள் பருப்பு மேலே நீங்கள் போட்டு வச்சுங்க. இந்த மாதிரி நீங்கள் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா பல மாதம் ஆனாலும் சரிங்க, பருப்புக்குள்ளே நமக்கு வண்டு பூச்சி விலகவே செய்யாது. நல்ல ரிசல்ட்டை நமக்கு கொடுக்குங்க. இது கூட நீங்கள் வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம். கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பானிபூரி பேக்கெட் எடுத்திருக்கேன். இந்த பானிபூரி பேக்கெட் ஃபுல்லாக நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த டப்பா நமக்கு தீர்ந்து போச்சு, நம்ம கீழே தூக்கி போட்டுருவோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் தூக்கி போடாமல் இது போல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டப்பான்னு கிடையாதுங்க, டீத்தூள் டப்பா இல்லை வேறு ஏதாச்சும் டப்பா இருந்தாலும் இது போல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த டப்பா நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்காகன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் மசாலா பேக்கெட்டில் யூஸ் பண்ணிட்டு மசாலா பேக்கெட் நம்ம அங்கங்கே வச்சுருவோம் இல்லையா, அந்த மாதிரி மசாலா பேக்கெட் எல்லாமே நீங்கள் இந்த டப்பாக்குள்ளே ஒரு 5 மசாலா பேக்கெட் போல் நீங்கள் வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் டப்பாக்குள்ளே மசாலா பேக்கெட் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்போதும் போல் நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் க்ளோஸ் பண்ணும்போது நமக்கு டப்பா ஒழுங்காக க்ளோஸ் ஆகாது இல்லையா, அதுக்காகவும் இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதுக்காக இன்றைக்கி நான் என்ன எடுத்துருக்கேன்னா டபுள் டேப்பு சின்ன பீஸ் போல் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு பக்க அட்டை மேலே இந்த டபுள் டேப் போட்டுட்டு நல்லா கை வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மேலே இருக்கிற ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் அட்டை அதுவுமே நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் பாருங்கள் நமக்கு நல்லா டப்பா க்ளோஸ் ஆகிடுச்சுங்க. உங்களுக்கு எப்போ மசாலா பேக்கெட் தேவைப்பட்டாலும் சரிங்க, இந்த டப்பா மேலே அட்டருக்குள்ளே ஓப்பன் பண்ணிவிட்டு எப்போதும் போல் எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் டப்பாவை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு நல்லா நீங்கள் அழுத்தி விட்டால் போதும், நமக்கு நல்லா ஃபோல்ட் ஆயிருங்க. இந்த மாதிரி மசாலா போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கவும் யூஸ் பண்ணிக்கலாங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அரிசி ட்ரம்முக்குள்ளே இந்த பொருள் எல்லாம் மட்டும் நீங்கள் போட்டால் போதுங்க. அரிசிக்குள்ளே 3 வருஷம் ஆனாலும் ஒரே வண்டு புழு பூச்சி கூட நமக்கு விலகவே செய்யாது. அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 10 பூண்டு பற்கள் எடுத்துருக்கேன். தோல் நீக்காமல் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் சப்பாத்தி கட்டை இல்லை நீங்கள் இது போல் காய் வெட்டுற கட்டும் எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம பூண்டு பற்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே நீங்கள் ஒன்று மதியமாக தட்டி எடுத்துக்கணுங்க. நமக்கு தட்டும்போது சாறு ஃபுல்லாக வெளியே வரணும். அந்த அளவுக்கு இது போல் நீங்கள் தட்டி எடுத்துக்கலாங்க. ரொம்பவும் நீங்கள் தட்டி எடுக்கக்கூடாது. நம்ம காமிக்கிற பாருங்கள், இது போல் லைட்டாக அந்த பூண்டு பற்கள் மேலே நமக்கு சாறு வெளியே வரணும். இந்த மாதிரி நீங்கள் பூண்டு பற்கள் தட்டி எடுத்து ஒரு ஓரம் நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் பேப்பர் இல்லைனா நீங்கள் டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி டிஷ்யூ பேப்பர் ஒரு 3 போல் மட்டும் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நீங்கள் பிரியாணி இலையை ஒரு இலையை நீங்கள் பாதி பிச்சு போட்டுட்டு 3 டிஷ்யூ பேப்பர் மேலே நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நீங்கள் ஒவ்வொரு டிஷ்யூ பேப்பர் மேலே நீங்கள் ஒரு 5 போல் நீங்கள் கிராம்பு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அன்னாச்சி பூ, ஒவ்வொரு அன்னாச்சி பூவும் நீங்கள் இது போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூடவே நீங்கள் நம்ம இடித்து வச்ச பூண்டு பற்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே ஒரு 4-5 3 போல் நீங்கள் ஒவ்வொரு டிஷ்யூ பேப்பர் மேலேயும் இந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூடவே நீங்கள் காஞ்ச மிளகா ஒரு 3 போல் எடுத்துகிட்டு நல்லா நீங்கள் சூடு பண்ணி எடுத்துக்கலாங்க. சூடு பண்ண காஞ்ச மிளகாவை நீங்கள் அந்த டிஷ்யூ பேப்பரில் இது போல் நீங்கள் பிச்சு போட்டுக்கணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டிஷ்யூ பேப்பரை நல்லா நம்ம ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கணும். நம்ம சேர்த்துக்கிற எந்த ஒரு பொருளுமே நமக்கு கீழே விழக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா நம்ம ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கலாம்.
பாருங்கள், இது போல் நல்லா நீங்கள் ஃபோல்டு பண்ணிவிட்டு நீங்கள் நூல் கட்டி விட்டுக்கலாங்க. அப்போல்லாம் நீங்கள் லப்பர் பேண்ட் நான் போட்டு விட்டுக்கிறேன். இப்போ நான் 3மே மடித்து நான் கட்டி வச்சுக்கிறேன். நீங்களே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நீங்கள் ஃபோல்டு பண்ணி எடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு டிஷ்யூ பேப்பர் மேலே நீங்கள் இது போல் சின்ன சின்ன ஹோல்ஸை நீங்கள் ஒரு பின்னுக்கு வச்சு நீங்கள் ஹோல்ஸ் நீங்கள் போட்டு விட்டுக்கணுங்க. இப்போ நம்ம எடுத்துருக்க 3 மூட்டையுமே நீங்கள் சின்ன சின்ன ஹோல்ஸை நம்ம இந்த மாதிரி நீங்கள் போட்டு எடுத்து வச்சுக்கணுங்க. அதுக்கப்புறம் நம்ம அரிசி ட்ரம் எடுத்துக்கலாங்க. அரிசி ட்ரம்முக்குள்ளே நீங்கள் 3 மூட்டை மட்டும் வச்சா போதும், அதிகமாக வைக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. இந்த ட்ரம்முக்குள்ளே நம்ம கட்டிச்சு மூட்டை ஃபுல்லாகவே நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் போட்ட பின்னாடி கை வச்சு நல்லா அழுத்தி வச்சுருங்க. இது போல் அரிசி நீங்கள் ஸ்டோர் பண்ணி பாருங்கள். அரிசிக்குள்ளே வண்டுனாலும் சரிங்க, அந்த வண்டு எல்லாமே நமக்கு இறந்து போடும். இதுக்கப்புறம் நமக்கு வண்டே வராது. 3 வருஷம் ஆனாலும் சரிங்க, வண்டு புழு பூச்சி கிட்டவே நெருங்காது. கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸை இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் யூஸ்ஃபுல் இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.